Hi friends, வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது நார்த் கேரோலினால எப்பவுமே ஹவுஸ் ஆஃப் பரேட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஹவுஸ் ஆஃப் பரேட் அப்படின்றது என்னென்னா லைக் லக்ஸரி, எல்லா வீடுமே ஓப்பன் ஹவுஸ் மாதிரி இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே லக்ஸரி ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரீம் ஹோமுன்றதில் நாங்கள் லைட்டாக இந்த வீட்டில் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா எனக்கு டால் சீலிங் ரொம்ப ரொம்ப ஆசை, ஆனால் அமையவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதீஷ்க்கு பெரிய லாட்டோட வீடு வாங்கணுன்றது ஆசை, அதையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். சரி, ஏன்னா கிடைக்கல, எங்களுடைய அந்த டைமில் பட்ஜெட்டுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்குதா, ஸோ நம்ம ஏன் போயிட்டு லக்ஸரி ஹோம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ சரி ஓகே வாங்க. இது ரேலியில் ஒரு சூப்பர் ஹவுசஸ்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா இப்போதைக்கு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் நம்மளால் பெரிய பட்ஜெட்டில் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நல்லது தானே. ஆனால் இப்போதைக்கு சும்மா தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய ஹோப்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 1.5 மில்லியன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடெல்லாம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் எங்களுக்கு. சரி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான், அங்கே கிளம்பி நேராக இந்த ரேலே இதுக்கு வந்துட்டோம். அம்மா எங்கே அப்படின்னு யோசிப்பீங்க, அவங்க வரல, சரி நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேர், கிறிஷ், நான், சதீஷ், நாங்கள் 4 பேரும் வந்திருக்கோம். ஸோ இது ரேலேயில் இருக்குது, அதாவது நார்த் கேரோலினால ரேலேன்ற ஒரு பிளேஸ் இருக்குல்லங்க, அங்கே இருக்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நிறைய லக்ஸரி ஹோம்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம ஏரியாலையும் இருக்குது, ஆனால் இங்கே தான் இந்த ஹவுஸ் ஆஃப் பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுற லக்ஸரி ஹோம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா வீடுமே சோல்டுன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, சாட்டர்டே சண்டே நடந்திருக்கு, நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம், உடனே சேல் ஆகிடுச்சு போல இருக்குது. அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது போல இருக்குது, மக்கள்கிட்ட அவ்வளோ $1 மில்லியன் வச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. சரி ஓகே, இது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வீடு பார்த்தோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெளில 3 கார் கராஜ், அதுவும் டபுள் டோரோட, அதுவும் சூப்பராக அப்படியே பிரம்மாண்டமாக இங்கேருந்து கீழே இருந்து பார்க்கும்போதே அப்படியே டாலராக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்டர் ஆகும்போதே அவங்க ஷூக்கு போடுறதுக்கு கவர் வச்சுட்டாங்க. ஸோ அதில் நாங்கள் போட்டுட்டு வந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஷூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கு பார்த்திங்கன்னா அழகாக லைட் வச்சுருந்தாங்க, சென்சார் லைட்ஸ் தான். ஸோ இதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணிங்கனாலுமே இவங்கெல்லாம் கஸ்டம் பில்ட்ஸ், அவங்க நமக்கு லாட் வாங்கினோன்னா நம்ம வீடு கூட கட்டி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் லிவிங் ரூம், அப்படியே எக்ஸ்டெண்டட் பேக் பேட்டியோ போயிடுது. அதாவது லிவிங் ரூம்லேயும் ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது, இது பார்த்திங்கன்னா பேக் பேட்டியோ அப்படியே ஒரு ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், கொசுலாம் கடிக்கும் ஃபயர் பிளேஸ்லன்னு, அதுக்கு தான் இவங்கெல்லாம் நெட்டு வச்சுருக்காங்க, அதுவும் ரிமோட் கண்ட்ரோலில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அதை நான் இன்னொரு வீட்டில் காமிக்கிறேன், இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வைக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் ஹெச்ஓவேக்குள்ளே வராது, அதாவது கம்யூனிட்டிக்குள்ளே வராது. அதனால் நம்ம நெய்பர்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளால் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் நெய்பர்ஸ் சரியாக வீடை வச்சுக்கலன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒரு நிறையா ஹோர்டர்ஸ் மாதிரி திங்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எலி தொல்லை நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. 5 bedroom 4 bath, 5 bedroom 4 bath, 2 half bath, 4,400 square feet. எவ்வளோ விலை போடவே இல்லை எதுலேயுமே. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆனது அந்த அவுட்டோர் இதுதான், அதனால தான் நேராக அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிறிஸ்டியன் முதல்ல ஃப்ரிட்ஜ் தான் ஓப்பன் பண்ணாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தது, ரொம்ப பெருசு ஃப்ரிட்ஜ். ஸோ அதுக்கப்புறம் இது குட்டி அழகான பியூட்டிஃபுல்லான டைனிங் ஸ்பேஸ், இதுதான் கிச்சனுங்க. கட்டினா இந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரே அந்த பொம்பளையை நான் சொல்லலை. இப்போ கட்டினா இது மாதிரி தான் கட்டணும்னு சொன்னதான் சொல்லுவேன். ஆமாம்மா சொல்லுவீங்க. டிஷ் வாஷர் பாடுறா, என்ன வாஷா? ஆமாம். Look at this. It's an oven. Hey mom, ஓவன் இங்கே இருக்கு பாரு, அடியில் ஷேரா ஓவன் சேர்த்து வச்சுக்கிறோம். நாப் சைஸை பார்த்தீங்களா? இங்கே தோசை. What is this one? தோசை இது
ப்ரைஸஸ் எல்லாமே நான் நடுவில் சொல்கிறேன். இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்களுக்கு தெரியவே தெரியல. சதீஷ் வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த பேப்பரில் எல்லா வீட்டுடைய ப்ரைஸ் இருந்தது. நாங்கள் இவங்கக்கிட்ட கேட்குறோம் எங்கே கிடைக்கலன்னு. ஏன்னா இந்த வீடு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 2.25 மில்லியன். அங்கே அதான் சொல்கிறேன், அது பார்க்கவே தெரியுதுல்ல டிஃப்ரென்ஸு. ஓ, இங்கே ஒரு இது ஓப்பன் இருக்கு. இது வந்து வாஷர் அண்ட் ட்ரையரா? வாஷர் ட்ரையர். ஆமாம், வாஷர் ட்ரையர் ஏரியா. என்னடா இப்படி இருக்கு? அணி அவன் வந்தானே கேவலமாக அவனை தோணுவான். இது என்னடா குப்பை தொட்டியா? ஓ, இங்கேயே அடுப்பு கூட வச்சுக்கலாம் போல இருக்கு இன்னும் கொஞ்சம். ஆமாடா, குப்பை தொட்டி. வாஷர் ட்ரையர் தான். சிங்க் இருக்குது, வேணா அடுப்பு வச்சு இங்கேயும் வந்து ஃபுல் கேபினட்ஸோடு இருக்கலாம். ஸோ இதுதான் பவுடர் ரூம். இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலி. கீழே வந்து அட்டாச்சாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பெட்ரூமில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தனியாக ஒரு பவுடர் ரூம் வேணுங்க. ஓ மை காஷ், ஜன்னலை பாருங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க, அந்த மேல இந்த லைட் எவ்வளோ அழகா. யா இல்லப்பா, என்னமோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் தான்ப்பா. இதெல்லாம் கூட நம்ம வச்சிடலாம், ஜன்னல் தான் கஷ்டம். அதுக்கு தான் அந்த கஸ்டம் பில்ட் வேணும். கரெக்டா? அது எதனா திறக்கிற வழி இருக்கும், உடச்சி கிடிச்சு வச்சு அதை இங்கே விட்டுருங்க. அதை என்னப்பா பாத்ரூம் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லா லக்ஸரி வீட்லேயும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மாஸ்டர் பாத்ரூம். ரெயின் ஷவர்லாம் போட்டு அந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சதீஷ் இப்போ குளிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். டப்பு பார்த்தீங்களா? என்ன நீங்க இந்த மாதிரி டப்பெல்லாம் வைக்கவே முடியாது. நார்மல்லாம் இல்லை, நீங்க இதுல மாதிரி வைக்கவே முடியாது. இது பத்தியா வாசத்து இங்க போலாம். இங்க மிரரை பாருங்க, ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பயங்கரம். என்ன சொல்றது, பயங்கர லக்ஸூரியஸா இருக்கு. ஆக்சுவலி வாங்க கிளாஸட் போய் பார்க்கலாம். ஓகே, நமக்கு இதெல்லாம் வச்சு பொட்டி கிடக்கும். இங்க ஒரு 10 மூட்டை துணி வந்து மடிக்காம அப்படி இருக்கும். ஏம்மா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தானே? ஆமா. ஓகே, அப்போ மாடி தான் மீதி பெட்ரூம்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்களாம் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நம்ம லாட் வாங்கி நம்ம கட்டுறோம் அப்படின்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி கஸ்டம் பில்ட் ஹவுசஸ்லாம் கட்டி தருவாங்க. ஸோ இவங்க மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேண்டு வாங்கி வீடு கட்டுறதும் வந்து சும்மா இல்லை. என்னென்னா லேண்டே வந்துட்டு ஒரு 145K இல்லை 150 இல்லை 200 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு கிளியர் பண்ணுவாங்க. ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அந்த ட்ரீஸை கிளியர் பண்ணுறதுக்கு 100K கிட்ட ஆகிடுங்க. நான் சொல்கிறது 1 ஏக்கர் நிலத்துக்கு. ஸோ அதுவே 100 ஏக்கர் ஆகும். ஸோ நம்ம வந்து 100K ஆகிடும், $100,000 ஆகிடும். ஸோ லேண்டு பெருசாக ஆக அதை வந்து கிரேடிங் பண்ணுறதுக்கும் அதிக ரேட் ஆகுங்க. பின்னாடி இருக்கு, அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, மேல வரைக்கும் போட்டிருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்கும் அட்டாச்டு இது இருக்குப்பா. பாத்ரூம்
இது ஜாக் அண்ட் ஜில் மாதிரி காமன் பாத்ரூம் மட்டும் வால்பேப்பரா வால்பேப்பர் இல்ல துணி டச் பண்ணி பாருங்க இந்த டச் ஆமா அது சும்மா மீடியா ரூம் ப்ளே ரூம் அது மாதிரி யா ஸோ இதுதான் வந்து குட்டி ஒரு மீடியா ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது. சும்மா நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் வந்து இது வாங்கி கட்டுறவங்களுக்கு வந்து என்னென்ன ஃபேவரட் அப்படின்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கி கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் நம்ம சொல்லிக்கலாம். இது பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஊர்லலாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி ரியல்டர் இருப்பாங்க. ஸோ ரியல்டர் இல்லை, இதெல்லாம் ஓப்பன் ஹவுஸ்னால் நம்ம அவங்கக்கிட்டே சொல்லிடலாம், ஏஸ் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது முதல்ல நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளால் வாங்க முடியும். நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி எவ்வளோன்றதை அவங்களே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. நம்ம பாட்டுட்டு இப்போது நான் இருக்கேன், எனக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் நான் வந்து 5 மில்லியனுக்கு வீடு பார்க்கேன் அப்படின்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எவ்வளோ சம்பளமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற இதுதான் கொடுப்பாங்க, ப்ரீ அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த ப்ரீ அப்ரூவல் வச்சுட்டு தான் நம்ம வந்து ரியல்டர்கிட்ட சொல்லணும். ஸோ எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி க்ளோசிங் காஸ்ட்டும் தனியாகும், அதையும் செப்பரேட்டாக வச்சுக்கணுங்க. வீடு வாங்க போறீங்க, இங்க ஒரு ஆபீஸ் ரூம் இருக்குதான், நம்ம பார்க்கல. ஆபீஸ் ரூம்க்கு வேற இது இருக்குப்பா, பெட்ரூம்ஸோட ரூம்ஸோட பாத்ரூம் தான் அதிகமா இருக்கும். இதான் நீ சொன்ன ஆபீஸ் ரூம், நான் சொன்ன லிவிங் ரூம் டால் சீலிங் தான் செப்பான் இருக்கு. ஆனா இதோட நம்ம லிவிங் ரூம் இரு அங்க உட்கார்றா. Kitchen is the godfather. வீடு நாங்கள் பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி வந்து ஒயிட் கலரில், இந்த மாதிரி எங்களுக்கு ஒயிட் கலர் வீடு வந்து சதீஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ஒரு ஒயிட் கலர் வீடு காமிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கோம்ல அந்த வீட்டில் வாங்கும்போது எங்களுக்கு அந்த கலரே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒயிட் கலர்ஸ்லாம் வந்திருக்க போல இருக்குது. ஏன்னா இப்போ தான் நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் ஒயிட் கலர் வீடு பார்க்குறோம், 2-3 பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி ஒயிட் கலர்ஸே இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒயிட் கலர் தாங்க வாங்கியிருப்போம். பார்த்துட்டியாடா கராஜ்? கராஜில் என்ன இருக்குது பார்க்கறதுக்கு? கராஜில் என்ன இருக்குது பார்க்கறதுக்கு? தள்ளுங்க. இல்லை ஏன் லெட்ஸ் கோ. நம்ம ஆர்வமா இல்லையோ, பசங்க பயங்கர ஆர்வம். ஸோ இதுதான் 2வது வீடு. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க பேப்பர் மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடு இன்னும் சேல் ஆகலை, இது வந்து மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இதுவும் வந்து மில்லியனுக்கு மேலே தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டபுள் டோரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி வீட்டுக்குள்ளேயாவது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்ட்ரன் ஆனோடனே நார்மல் ஃபாயராக தான் இருந்தது, ரொம்ப டாலாலாம் இல்லை. அதே மாதிரி தான் மேம்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட். அதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா வாவன் இருக்காது. ஸ்டோர் ரூம் ஹைட்டு பார்த்தீங்களா? ஸ்டோர் ரூம் உடைய ஹைட்டை இப்படி போனால் ஸ்டோர் ரூமில் போய் எடுக்கிற மாதிரி நம்ம குனிச்சிட்டு போகக்கூடாது. இங்கே ஒரு பார் செட் பண்ணிட்டு, பார்னா இது எக்ஸசைஸ் பண்ணுற பார். பின்ன வேற என்ன பார் நான் நினைப்பேன், அந்த பார் தான் நான் நினைச்சேன். 330. அவ்வளோ பிடிக்கல அந்த பிளைண்ட்ஸ். You can open it. Oh, that's actually good. For natural light. Yeah, okay. You can't open the book. Close it. ஆமாடா நல்லா இருக்குல்ல இது. நீ பார்த்து சவுண்ட். இங்க பா. இப்போ நம்ம டைம் இந்த மாதிரி இது வந்து
லிவிங் ரூம் செமையாக இருக்குல்ல, நல்ல பெருசு. அதே மாதிரி தான்ப்பா நான் அந்த இது டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது. ஆ கல்லு நினச்சிங்களா? சாதா இதுதான்ல. இவனடா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் அந்த ஃப்ரிட்ஜ் பயங்கரமா இருந்துடா. இதெல்லாம் நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான்டா இருக்குது. இது என்ன ஃப்ரிட்ஜ்? இதெல்லாம் தெரியலையா? ஃப்ரிட்ஜுக்கு மேல இதெல்லாம் இது பண்ணிடுவானுங்களோ மாம்ஸ்? ஆமாமா, ஃப்ரிட்ஜ் மேல வந்து கேபினட் ஒட்டிடுவாங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஓகே. நம்ம ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டுறோம்டா கேபினட் இன்னைக்கே போயிட்டு. பா ஹைட் பாத்தீங்களா? சீலிங் ஹைட். அங்க பாருங்களேன், அங்க லைட். நம்ம வீட்லயும் புஷ் இதுதான் இல்லன்ட்டானே. ஓகே, இங்க தவிர அங்க பாருங்க தள்ளுற. ஏய் இது பாருங்க, இது தண்ணி குழா கனெக்ஷன். அங்க தெரியும்ல, திறந்து விட்டுறாதீங்க. இது 8 பண்ணாரு, அந்த 6 தான் இருந்துச்சு. அம்மா இங்க பாரு, இங்க பாரு. ஏய் போறோம்டா பேசாம. இங்க மூவ் பண்ணலாம். இங்கெல்லாம் மூவ் பண்ண முடியாது. யாரு உங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருக்காரா? இங்க மூவ் பண்றாரா அவரு? சாஃப்ட்வேர் அண்ணி வேணா நீ. இங்க பாரு, பேண்ட்ரி சீக்ரெட் டோர் மாதிரி. இதெல்லாம் என்ன கலர்ஸ்? சேதா இங்க பாரு, ஸ்டீலானே. இந்த கேபினட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? Are you kidding me? Are you kidding me? எவனா கேபினட் பேண்ட்ரியா? ஏய் நம்ம வீட்ல போறோம் இதே மாதிரி தான் பண்ண போறோம். பேண்ட்ரி எல்லாம் சீக்ரெட் ஹைட் அவுட் மாதிரி. என்ன இருந்தாலும் லக்ஸரி ஹோம் தான். நம்மளால் இந்த அளவுக்குலாம் பில் பண்ண முடியுமான்றது நம்ம தெரியாது. ஏன்னா இப்போ நாங்கள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இப்போ இந்த வீடு வாங்கியிருக்கோம்ல, இதுலலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேட்டியோ ஆப்ஷன்ஸ் இல்லை. அதாவது பின்னாடி டெக்குக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை. கொஞ்சம் பெரிய அதுவும் இந்த 4 கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தள்ளிடலாமா? தள்ளிட்டோன்னா அப்படியே பெருசாக அதை பாருங்கள், சதீஷ் பண்ணுறாரு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கேட்டோம் இது வெளியே எப்படி போகிறதுன்னு. அப்புறம் தான் ரிமோட் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விற்று போகலை. இப்போ தான் இன்னும் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாட் ஸ்பேஸ்லாம் பெருசாக இல்லைங்க. ஸோ ஆன் பண்ணுங்க. அட பாவிகளா, இப்படிதான் எடுக்கணுமா? டோர் மேல போகுது. இங்கன்னா காமிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ஏய் கிருஷ் கீழே போகாதீங்க, இது ஃபினிஷ் பண்ணல. மாம்ஸ் போதும், மூடிடுங்க, வாங்க போலாம். லெட்ஸ் கோ இன்சைட். கிருஷ் தலை அங்கெல்லாம் விடாதீங்க. ஓகே க்ளோஸ் இட், லெட்ஸ் கோ இன்சைட். இவங்க இருக்காங்களே வாழு பசங்க, நல்ல வாழுத்தனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, சதீஷையும் சேர்த்து தான். ஸோ இந்த மாதிரி கொசுலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுட்டு இங்கே அழகாக ஃபயர் பிளேஸ் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துக்கலாம் போல இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மாடிக்கு போகலாம். இல்லை இல்லை, கீழே இருக்கு, கீழே இருக்கு, கீழே என்னவோ இருக்கு, போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெஷ், இங்கே தான் இருக்குடா. அனி இங்கே வா. அது கராஜ். ஓகே லாண்ட்ரி ரூம். இது என்ன நிமா? தரு கராஜ். இப்படி இல்லையா? லைட்டு இதெல்லாம் போடுறான். ஹைட்டு அதனுடைய ஜன்னலை பாருங்க. பா கராஜ்லேயே வந்து கொடுத்தணும் பண்ணலாம் போல இருக்கு ஜன்னலை பார்க்கறதுக்கு. மாம்ஸ் கராஜ். அது என்ன கராஜ்? ஓ இது வந்துட்டு மட்ரூம். நல்ல பெரிய மட்ரூம். ஓ அங்க ஒரு கராஜா? ஏன் தனித்தனியா இருக்கு? ஓ இது வந்து இவ்வளோ பெருசா இருக்கு, பாம்பு வாழை மாதிரி பாருங்க. மாஸ்டர் இது ஓகே தான். அந்த வீட்ல இருக்க மாஸ்டர் ஏய் வேணாம்டா கிரிஷ். நோ நோ, கால மேல வைக்காம மெதுவா உட்காரு. ஓ மை காஷ், இப்படி தாண்டா நம்ம பெட் போடணும்.
உங்களெல்லாம் உங்கள் ரூமுக்கு அடித்து துரத்திட்டேன். ஏய் வேணாம். உங்கள் ரூமுக்கு அடித்து துரத்திட்டேன். எங்கள் ரூம் இப்படி தாண்டா போட்டு வைக்கணும் நாங்கள். இது என்னுடைய ஓ மை காஷ். வாவ் வாவ். ஏய் இங்கே பாருங்க. வாவ், கலர் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி லக்ஸூரியஸா இல்ல? அற்புத விளக்கு மாதிரி இருக்கா அடப்பாவி. ஐயோ அனி அதெல்லாம் தேவலவே. அதுக்கு எதுக்குறா இப்படி இவ்வளோ சந்தோஷப்படுறேன்? இங்க வந்து பாருங்களேன், ஃப்ளஷ் பண்ற இத அங்க போய் பாருங்க. அது கூட வா. ஆமாடா ஜக்கூசி தாண்டா. எனக்கு இன்னும் அந்த வீடு பயங்கர இதுவா அனி அச்சை கருமம். அந்த வீடு பயங்கர இதுவா இருந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. மாம்ஸ் அந்த வீடு பயங்கர லக்ஸூரியஸா இருந்த மாதிரி இருந்தது. அதுல கிளாசெட்ல எல்லாம் கூட ஜன்னல் இருந்தது இல்ல? சரி வாங்க எதுக்கு மேல போ. ஓ வா ஓகே. மாம்ஸ் இங்க பார்த்தீங்களா? யா ஆனா இங்கோட அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா அங்க மாடி அவ்வளவா நல்லா இல்ல. அது இன்னும் டாலர் இருந்தது. ஸோ நாங்கள் மாடியில் வந்துட்டோம். மாடியில் இது ஒரு ரூமு. அதே மாதிரி எல்லா பெட்ரூமுக்கும் வந்து கிளாசெட் இருக்குது. எல்லா பெட்ரூம்னாலே, அதாவது இந்த ஊரில் பெட்ரூம்னு எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா, கிளாசெட் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எல்லா பெட்ரூமுக்கும் கிளாசெட் இருக்கும். ஸோ பாத்ரூம், அதாவது அட்டாச்டு பாத்ரூம்ன்றது ஆப்ஷனல் தான். அதாவது இப்போது நம்ம வீட்டில் 2 பெட்ரூமுக்கு தான் அட்டாச்டு பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு இன்னொரு ரூமுக்கு, எல்லா பெட்ரூம்க்கெலாம் வைக்க மாட்டாங்க. 5 பெட்ரூம்னா ஒரு 3 பாத்ரூம் இருக்கும், இல்லை 6 பெட்ரூம்னா 4 பாத்ரூம் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட பாத்ரூம் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு கூட வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பெட்ரூம்னா 5 பெட்ரூமுக்கும் பாத்ரூம் இருக்கும், ப்ளஸ் ஆஃபீஸ் ரூமுக்கு இருக்க பாத்ரூம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாத்ரூம் இருக்குது. மேலே 1 2 3 பெட்ரூம். மேலே 3 பெட்ரூமா? அப்போ மொத்தம் 4 பெட்ரூம் இது. ஓகே வாங்கடா போலாம் வாங்க. டைல்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ गाइस. பை गाइस. மேபி அந்த வீடு நம்ம பார்த்ததுனால இந்த வீடு நார்மலா தெரியுது என்னவோ. இது மில்லியனுக்கு கொஞ்சம் அதிகம் சொல்லி. என்ட்ரன்ஸ் டோர் வந்து தெரியல. என்ட்ரன்ஸ் டோர் கூட அந்த அளவுக்கு நார்மலா தான் போட்டுருக்கான். இது ஓகே. வா. ஸோ அடுத்த வீடுக்கு வந்திருக்கோம். இது பரேட்னால லைக் பரேட் ஆஃப் ஹவுசஸ். ஸோ சதீஷ் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்குது. அவருடைய வீடியோ கிளிப்பும் போடுறேன். ஓ மை காஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டபுள் டோர், எனக்கு டபுள் டோர்னாலே அவ்வளோ பிடிக்கும். டால் சீலிங், டபுள் டோர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்துட்டு இது பேக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. விடுங்க 2 பேர் தள்ளிக்கிட்டு விளையாடட்டும். ஓ இது வந்து 2 கார் கராஜ் தானா? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு 1.8 மில்லியனுக்கு 2 கார் கராஜ்? அப்படி இல்லை, என்ன இருந்தாலுமே 2 கார் கராஜ். இவ்வளோ பெரிய 1.8க்கு நீங்கள் 2 கார் கராஜ் வாங்குவீங்களா? வீட்டுக்குள்ள நிறுத்தி இருக்கணும்ல. நாளைக்கே ஒரு உட்டை வாங்குறோம், வீட்டுக்கு முன்னாடி அடிக்கிறோம். இது இன்னும் அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு வீடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் இது அதே மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து க்ரே பெயிண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து மாடர்னாக நல்ல மாடர்னாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து என்டர் ஆனவொடனே ஒரு ஆஃபீஸ் பேசாங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சும்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சும்மா அப்படியே கொண்டையாக போட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து
எனக்கு போக போக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே, சே இதை நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கே லைக் நம்மளே வீட்டுக்கு வந்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. நம்ம ஏற்கனவே வீடு வாங்கிட்டோம், இருந்தாலும் நாங்கள் வீடு வாங்குறோமோ இல்லையோ, ஆனால் வீடு பார்க்கறது வந்து எங்களுக்கு நிறுத்தவே மாட்டோம்னு நினைக்கிறேங்க. Bottles and paper. Yeah. Did you see that email that Amanda? ஓகே, ரொம்ப காலியா இருக்க மாதிரி இருக்கு. யா, வா ஃபேக்டர்ல இது முன்ன மாஸ்டர் பெட்ரூம் இதுவா? மாஸ்டர் பெட்ரூம்னா இது? ஓ, கிச்சனுக்கு பின்னாடி. ஓ மை மாம்ஸ், பின்னாடி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கஸ்டம் பில்ட், அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். என்ன குட்டிமா? ஏ அனி அவங்க பார்த்தாங்கன்னா திட்ட, எனக்கு என்ன, நீங்க திட்டு வாங்கிக்கோங்க. ஐயா, இதுக்கும் பேக்யார்ட் நல்லா இல்ல. என்னுடைய பேக்யார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்ஓவி பின்னாடி, அதாவது ஹெச்ஓவி கண்ட்ரோலில் வராதனால, கம்யூனிட்டிக்குள்ளே வராதனால பின்னாடி வந்துட்டு ஒரு குட்டி வீடு தான் இருக்கா. ஸோ அதுவும் வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணல, பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா அழகாகவே இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும் ஹெச்ஓவிக்குள்ளே வரணும் அப்படின்றது. இங்க வந்து பாருங்க, கிளாசெட்டானே, பாத்ரூம் கிளாசெட்டா? அப்படியே எங்க போகுது? ஐயா, நல்லாவே இருக்காது போல இருக்கு. கிரிஷ் அதெல்லாம் ஓபன் பண்ணாத. கிளாசெட். ஓ ஓகே, இதோட கனெக்டட் லாண்ட்ரி ரூம். ஐயா, அதோட கனெக்டட் மட் ரூம். அதோட கனெக்டட் கராஜ். என்னடா பண்றீங்க? இது மாஸ்டர் பெட்ரூம், இது கராஜ். ஓகே, இது வழியா போனா இது அப்படியே கனெக்ட் ஆகுது எல்லாம். கராஜ் பார்ப்போம். கிச்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி கிச்சனுடைய நாப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, கராஜ் நல்லா இருக்கு. நம்ம வீடோட எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் வீடு பயங்கரமாக இருக்கு. அனிகம் I want to think in there. And the box that she showed. You know what? Honestly, இதுல நெட் போட்டுருக்காங்களா? அப்ப வெளியே போகணும்னா டோர் இருக்கா? ஓகே, அந்த இது மாதிரி டெக்னாலஜி மாதிரி இல்லைல்ல. எக்ஸாக்ட்லி, எனக்கும் ஏன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வீடு தான் பயங்கரமா பிடிச்சிருக்கு. இது நான் வெறும் இதுவும் 4 இதுவும் அப்படியே போகும். இந்த வீடு ஒரே குழப்பமாக இருந்து, ஏன்னா கிச்சனுக்கு மிட்டாணி தான் பெட்ரூமுக்கு ஒட்டி இது பாத்ரூம் வந்து தனியாக இருக்குதா என்னன்னு தெரியல. ஒரே பெரிய தனியாக பின்னாடியே ஒரு இது நடந்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சனும் அவ்வளோ கேபினட்ஸோட நிறைய இருந்தது. ஆனால் பேண்ட்ரி வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இதுதான் வந்து கிச்சனுடைய ஃபயர் பிளேஸு. அதுக்கப்புறம் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுடர் பாத்ரூம். எல்லாருக்குமே இந்த மாதிரி கண்டிப்பாக வேணும். இப்போ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அம்மாவுக்கு கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, ஆனால் வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். அது நான் கிறிஷ் இப்போ கீழே இருக்கோன்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது இல்லாமல் ஒரு பவுடர் ரூம் தனியாக இருக்கணும், அந்த ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கணும். ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை பார்த்து வாங்குங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்க இப்போ பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க போவாங்க பாத்ரூம், திருப்பி நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னடா நமக்கு ஒரு ப்ரைவசியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழே ரூம் இருக்கணும் அப்படின்றது தான் பார்த்தோம் அம்மாக்காக. ஆனால் வந்து பாத்ரூமை பற்றி யோசிக்கல. இங்கே வந்து நம்ம வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் புரியுது, ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வேணும் அப்படின்றது எங்களுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ பவுடர் ரூம், அதாவது வெறும் டாய்லெட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தனியாக இது பண்ணிவிட்டு ஒரு அட்டாச்டு பாத்ரூமோட இன்லாஸ் சூட் வச்சிங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும். மாடியில் நமக்கு ஏற்கனவே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, ஆனால் அவங்களால மேலே கீழே இறங்கிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் இதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியா ரூம், அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் வியூ இருக்குது. அதே மாதிரி எல்லா மாடிலையும் பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயும் வந்து கார்பெட்ஸே கிடையாதுங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபேன் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் போட்டிருக்காங்களே அப்படின்றது தான். ஃப்ரண்ட் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடு வந்து கல்டி சாக்கில் வேறு இருக்குது. கல்டி சாக்னா கார்னராக, அதுக்கப்புறம் வந்து ரோடே இருக்காது. இதுதான் ஃபைனல் முட்டுச்சந்துன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான்.
நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. எங்களுடைய வீக்கெண்டை வந்துட்டு இப்படி தான் நாங்கள் இந்த வாரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுடைய ஃபேவரட் வீடு எது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து யாருன்னா வந்து வீடு தேடிட்டு இருக்காங்க, இல்லை யாருக்கானா என்ன மாதிரி சும்மாவே வீடியோலாம் ஹோம் டூர்லாம் பார்க்கறதுக்கு ரசிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.